அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்ப்போம். மீனா முத்து 2 பேருமே இருக்காங்க. அதனால் அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து கார்ச்சியை வந்து அவங்க அப்பா கையால் வாங்கி கொடுக்குறாரு. டே அப்பா கையால் வாங்கியிருக்க, கண்டிப்பாக நீ ஓகோன்னு வருவாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, கார் வந்து நீங்கள் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லி பார்க்கக்கூடாது, காரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிடணும், கரெக்டான டயத்துக்கு ஓட்டணும், நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னம்மா, நட்புங்கிறதெல்லாம் வெளியில் தான், ஆனால் தொழில் வரும்போது கரெக்டாக இருக்கணும், அதை முத்துக்கிட்ட கிடையாது, அவன் பாவம் பார்ப்பான். இல்லை மாமா, அதெல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய தொழிலதிபர் இவர் அப்படின்னு சொல்லி மனோஜ் பக்கத்தில் கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் உங்களால் மட்டும்தான் தொழிலதிபர் ஆக முடியுமா, எங்களாலாம் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. பக்கத்தில் அவங்க முத்தோட ஃப்ரெண்டுட்டு, டே இன்னைக்கு 2 கார் வாங்கியிருக்கா, அடுத்து இன்னும் 200 காருக்கு மேலே நீ வாங்கி பெரிய தொழிலதிபர் ஆகணும்னா கண்டிப்பாக உனக்கு கீழே நிறைய தொழிலாளர்கள் என்ன மாதிரி தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. நினச்ச எல்லாருமே தொழிலதிபதியில் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்கிறாங்க. ஏன் ஏன் என் வீட்டுக்காரால் தொழிலதிபதியாக ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி மீனா கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு மீனா கோவப்படுறீங்கன்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்புறம் என்னங்க தேவையில்லாமல் எதுக்கு முத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் நினச்சா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும், முத்து இரு மீனா, உடனே அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய சவாலாம் விட்டுறாது நீ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. இரு மீனா, ஏற்கனவே நீ விட்ட சபத்தையும் நம்ம காப்பாற்றணும், அதுக்கப்புறமா அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் விஜய் இருக்காங்க. எதுக்கு இப்போ நீ ரோஹிணி கிட்ட பாயிற, அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, மனோஜ் பெரிய தொழிலதிபராக ஆகிட்டான், அதை பார்த்து பொறாமை இவனுக்கு, அதனால தான் இவனு இந்த மாதிரி இன்னொரு கார் வாங்கி அதுக்கடுத்து அப்படியே முன்னேறலாம்னு சொல்லி பொறாமப்படுறான் அப்படிங்கிறாங்க. யார் இவனை பார்த்தா எனக்கா பொறாம, அதனால தான் இவன் 4 லட்சத்தை இழந்துட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணுறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, எல்லா தாயுமே பெத்த பிள்ளைகளும் ஒன்றா தான் நினைப்பாங்க, உன்னையும் அதே போல் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா நினை, எல்லோரும் முன்னேறணும் நினைன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன், ஏன் இப்படி இருக்கேன், ஏன் அவன் மட்டும் தொழிலில் முன்னேறினா போதுமா, இவன் முன்னேறினா உனக்கு என்ன, ஏன் இப்படியே இருக்கா, சீக்கிரமாக குடிச்சது நீ மாறு சரியா அப்படின்னு அண்ணாமலை கோவமாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு மனோஜ் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. அங்கே வந்து அவருடைய பார்க் ஃப்ரெண்டு அந்த மொட்டை இருப்பார்ல, அந்த மொட்டையை வர சொல்லி ஃபோன் போட்டு வர சொல்லி கூப்பிட்றாரு. ஆமாம், என்ன மனோஜ், என்ன இங்கே, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னே, இல்லைப்பா அப்படின்ட்டு ஒரு கடிதத்தை அவருக்கு வந்து கடிதத்தை மொட்டை கடிதத்தை எடுத்து காட்டாரு. என்னப்பா இது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களால உனக்கு பிரச்சனை சொல்லுது, உன்னால தான்ப்பா மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை வரும், அப்புறம் எப்படிப்பா நீ இதெல்லாம் நம்புற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்குக்காக நீ கடன் வந்து வெளியே வந்து கொடுக்காம என்னை சுற்றி அடிச்சுட்டே இருந்தியே, அதே போல் இப்போ வேறு யார்ட்டே கடன் வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் யார்ட்டையுமே கடன் வாங்கலைன்னு, அப்புறம் எப்படி உனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, ஏதோ எனக்கு வந்து அறிகுறி சொல்லிக்கிட்டே இருக்குது, அதனால தான் நான் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா இந்த ஜோசியரை பற்றி போட்டிருந்துச்சு, இவர் வந்து எல்லாத்தையும் பரிகாரம் சொல்கிறது ரொம்ப பழிச்சிட்டு இருக்கா, அதனால தான் உன்னையும் கூப்பிட்டேன்னு, அதுக்கு எதுக்கு நானாடி செவனேன்னு பார்க்கில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என்ன எதுக்கே இங்கே கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அட வாங்க ப்ரோ, இவர் வந்து சொல்கிறது சரிதானே என்னன்னு சொல்லி இவர் வந்து செக் பண்ணுங்கன்னு. என்னங்க என்ன போய் செக் பண்ண சொல்கிறேன், நான் என்ன டெஸ்டரா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அட வாங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வாங்கினேன், பார்த்தியா இப்போ ஒன்றால் தான் எனக்கு பிரச்சனை வருது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அட வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. வணக்கம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அந்த ஜோசியர் உட்கார வச்சுறாரு. என்ன பிரச்சனைன்னு, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறது அந்த பேப்பர் கொடுக்குறாரு. இது ஒரு மொட்டை கடிதாச்சு, இதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பக்கத்தில் அந்த மொட்டை ஃப்ரெண்டு சொல்கிறாரு, சார் இவர் ஏற்கனவே பயந்த சோகம் உள்ளவர்னே. ஆமாம், இவனுக்கு பிரச்சனை வரதான் செய்யும், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நிறைய பிரச்சனை இழுத்துட்டு வர்றவருன்னு சொல்லி, இவர் நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது, உலகத்தில் வந்து நிறைய இருக்குது, அவ்வளோ பெரிய கர்ணனே கடைசி நேரத்தில் கொலை செய்யும்போது அவரை வந்து உயிரை வந்து எடுக்க முடியல, ஏன் அப்படின்னா அவர் செஞ்ச தான தர்மத்தால் தான், அது கூட தான் உனக்கும், நீ உனக்குன்னு சொல்லி ஒரு சில வந்து விதிமுறைகள் இருக்குது, நீ அதை செஞ்சின்னா உன்னோட பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு, அதுக்கு என்ன சாமி நான் செய்யணும் சொல்லுங்கள் ஜோசியரே அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. நான் சொல்கிற வனத்தில் நீ உன்னோட என்னென்ன வனம் சொல்கிறீங்கன்னா அந்த கலர் ட்ரெஸ்ஸில் நீ இரு, அந்த எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை அண்டாது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, திங்கக்கிழமை வெள்ளை கலரு, செவ்வாய்க்கிழமை பச்சை கலரு, அடுத்து சிவப்பு கலரு, அடுத்து மஞ்சள் கலருன்னு ஒவ்வொரு கலராக சொல்கிறாரு. சனிக்கிழமை கருப்பு கலர் அப்படின்ட்டு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவா அப்படிங்கிறாங்க. அட அறிவிக்கிட்ட இருமை, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கலர் போடணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன கிழமை, நான் என்ன சொன்னேன், இப்போ என்ன கலர் சட்டை போட்டிருக்கும் போது அந்த சட்டையை கலட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ சட்டை இல்லாமல் அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சட்டையை கலட்டியா மாதா அப்படின்ட்டு சட்டையை கலட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து அவர் மேலே புத்துறாரு. இந்த இது உன் மேலே உடம்புல இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை வந்து உன்னோட மனைவி மட்டும் தான் துவைக்கணும், வேறு யாரும் துவைக்கக்கூடாது, அதை நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சாமின்ட்டு இவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு வீட்டை கட்டுறாங்க. முத்து மீனா 2 பேரும் உள்ளே வராங்க. அப்பா அப்படின்ட்டு வராங்க. என்னடா இது கையில் அப்படிங்க பார்த்தா தெரியலப்பா, உண்டியல் தாண்டா, அது எதுக்கடா வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ காசு போட தான்ப்பா அப்படின்னு. அப்புறம் என்ன அதுக்குள்ளே காரை நிறுத்துறதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எதுக்கடா இங்கே வாங்கிட்டு வந்திருக்கு, இதை என்னடா காசு போட போகிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க. நான் நினச்சேன் கரெக்டாக நடந்துருச்சே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு என்ன நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எப்படி இவங்க கூடிய சீக்கிரத்தில் பிச்சை எடுத்து தான் ரூம் கட்டுவாங்கன்னு நினச்சேன், அதே போல் உண்டியில் தூக்கிட்டு வந்துட்டாங்களே, எப்படி என்னடி பிச்சை எடுத்து தான் ரூம் கட்ட போகிறீங்களா அப்படின்ட்டு மீனை பார்த்து கலைக்கிறாங்க. இப்போ பார்த்தியே அம்மா பழையபடிக்கு அந்த ஃபார்மில் வந்துட்டாங்கப்பா, கரெக்டாக அதே மனநிலைக்கு இப்போ தான்ப்பா வீடே கலகலன்னு இருக்கனே. டே நான்
பழைய நிலைமைக்கு வர்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த உண்டியலில் காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வர போகிறீங்களா? எப்படி ரூ. 1 ரூ. 2 ரூ. 3 இப்படியே போட போகிறீங்களோ அப்படிங்கிறாங்க. ரூ. 3ங்கிறது இப்போ இன்னும் பணப்புழக்கத்தில் வரலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆமாம் நீங்கள் எப்படியும் பிச்சை எடுத்து தான் கட்ட போகிறீங்கன்னே, நாங்கள் எதுக்கு அதை பிச்சை எடுக்க போகிறோம்? இவர் சொந்த உழைப்பில் தான் இவர் உழைச்சி இந்த ரூமை கட்ட போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு மா அப்படின்னு சொல்லி பிள்ளை வெளியே வந்து சத்தம் கேட்குது. இப்போ இங்கே பாருங்கள், அம்மா சொன்ன மாதிரி வெளியே பிச்சைக்காரன் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உள்ள மனோஜ் வர்றாரு, மஞ்சள் கலரில் துணியை போட்டுக்கிட்டு. டே என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இடம் இருக்குன்னு. ஆமாம், நீ அந்த கட்டத்தில் வந்திருக்க. ஆமாடா, அந்த உண்டியில் உனக்கு கரெக்டாக வருது. ஆனால் உள்ளே போய் கிச்சனில் போய் அலுமினிய தட்டை எடுத்துக்கோ, அதான் பிச்சை எடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டே அவன் எதுக்கடா பிச்சை எடுக்க சொல்கிறேன்னு. ஆமாம், அவனை தர முன் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. டே உனக்கு என்ன என்னை பார்த்தா நக்கலாக இருக்கா அப்பாடா நீ அப்படிங்கிறாங்க. முத்து வந்து இதை பார்த்து நக்கல் அடிக்கவும் சிக்கமாக விஜய் வந்து கோவப்பட்டுட்டு, டே என்னடா இது, என்னடா ட்ரெஸ் போது தூக்கி போடுற, என்னடா துண்டு சட்டையை தூக்கி எதுக்கடா கக்கலில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மா விடுங்கம்மா, இது தனிப்பட்ட முறை, இதில் யார் தலையிடாதீங்க அப்படின்ட்டு சிக்கமாக ரூமில் போயிடுறாரு. அதுக்கடுத்து திருப்பி அவங்க சொல்கிறாங்க, எப்படி செங்கலை 1 2 மாடியில் போய் வச்சுருக்கீங்களா, அது மாதிரி இந்த காயின் போய் ₹1 2 போட்டு சேர்க்க போகிறீங்களாங்கன்னு விஜய் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம், நாங்கள் ஒன்றா சின்னதாக சேர்த்து வச்சு தான் கட்ட போகிறோம், கனவுக்கு கண்ணுங்கன்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் சொன்னார்ல, அது போல் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே பக்கத்தில் அண்ணா வந்துட்டு, டே அது அப்துல் கலாம் உடனே. ஆமாப்பா அப்துல் கலாம் சொன்னார்ல, அது போல் நாங்களும் கனவு காண்றோம், நாங்கள் ரூம் கட்டுவோம், அதே போல் எங்கள் கனவு கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அப்பா வாப்பா நீ வந்து துவைக்க வைப்பா, ஆசீர்வாதம் பண்ணி அப்படிங்கிறாங்க. விஜய் எங்கேவா அண்ணே, நான் எதுக்கு நானும் வர முடியாதுண்ணே. அம்மா மொதல் அவங்க நல்ல விஷயம் செய்கிறாங்க, அதை நம்ம தானே ஆசீர்வாதம் பண்ணி துவைக்க வைக்கணும், வா அப்படிங்கிறாங்க. வந்து நிற்கிறாங்க. சரின்ட்டு வந்து அப்பா மொதல் நீ காசு போடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் ரோஹிணி வந்துடுறாங்க. என்ன அங்கிள், என்ன ஆண்டி, பக்கத்தில் உண்டியில் வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த கலெக்ஷன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்கார போய் கேளுங்க, உங்கள் வீட்டுக்கார எந்த குளத்தெல்லாம் போய் பார்த்துருக்காருன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் என் வீட்டுக்கார பற்றி எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இவங்க உள்ளே போனால் அவர் வந்து மஞ்சள் கலரில் அந்த துண்டை போத்திட்டு உட்காந்துருக்காரு. என்னாச்சு மனோஜ், ஏன் இப்படி இருக்குது, என்ன செய்யுது முத்து எதுவும் ஒன்று அடிச்சாரா, வெளியில் ஒன்று திட்டிகிட்டு இருக்காரு, ஒன்று அடிச்சு சட்டை எதுவும் கிழிச்சாரா என்ன அப்படின்ட்டு துண்டில் எடுக்கிறாங்க. ரோஹிணி அதெல்லாம் எடுக்காது அப்படிங்கிறாங்க. என்ன ஏன் இப்படி அசிங்கம் இதை போய் போத்திட்டு உட்காந்துருக்கேனே, இது வந்து என்னோடய ஷீல்டு அப்படிங்கிறாங்க. இது ஷீல்டானே, ஆமாம் இதுதான் என்னை காக்கும் கவசம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கீங்கிற இதெல்லாம் போய் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, டிகிரி படித்தது வேறு இது வேறு, எனக்கு சுற்றி எப்படினாலும் ஒருத்தவங்க பயம், சுற்றி ஃபுல்லாமே ஏதோ தப்பாக நடக்க போகுது, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் இந்த இது போட்டிருக்கேன். இனிமேல் நான் மண்டே வரைக்கும் நான் ஸ்டோர் ரூமுக்கே வர மாட்டேன், மண்டே வரைக்கும் நீயே ஸ்டோர் ரூமை பார்த்துக்கொண்டே, எப்படியோ போய் தொலை, நீ எதுவும் செஞ்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கோமா வெளியே போயிடுறாங்க.